என் அன்பான பிள்ளையே, இந்த மாதத்தை நீ ஆரம்பித்த போது உன் மனதில் ஒரு கலவையான உணர்வு இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் பயம். இந்த மாதம் எப்படி போகுமோ? பணம் போதுமா? செய்த வேலைக்கு பலன் வருமா? காத்திருக்கும் பதில் கிடைக்குமா என்ற கேள்விகள் உன் மனதை நிரப்பியிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன், உன் கையில் இந்த மாதம் அதிசயம் நிகழும். நீ கேட்கிறாயா? அது ஒரு தூர எதிர்காலம் இல்லை. அது அடுத்த ஆண்டு அல்ல. அது ஒரு நாள் தெரியாத காலம் அல்ல. இந்த மாதம் நீ இருக்கும் இந்த காலத்திலே, நீ காத்திருக்கும் இந்த நாட்களிலே அதிசயம் உன் கையில் தோன்றும். என் பிள்ளையே, அதிசயம் என்றால் என்ன தெரியுமா? அது வெறும் பெரிய சம்பவம் மட்டும் அல்ல. அது உன் நிலையை மாற்றும் சிறிய திருப்புமுனை. அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு செய்தி. அது நீ எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு. அது நீ நினைக்காத ஒரு தீர்வு. இந்த மாதம் நான் உன் வாழ்க்கையில் 3 முக்கிய மாற்றங்களை செய்கிறேன். முதல் மாற்றம் தடை நீக்கம். நீ சில காலமாக ஒரே இடத்தில் நின்றிருக்கிறாய் போல உணர்ந்திருக்கலாம். முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லை. பேசினாலும் பதில் இல்லை. காத்திருந்தாலும் மாற்றம் இல்லை. அந்த நிலை இன்று முடிகிறது. உன் பாதையில் இருந்த மறைமுக தடைகள் நீங்கும். உன் வேலைக்கு பதில் வரும். உன் விண்ணப்பம் கவனிக்கப்படும். உன் முயற்சி பலன் தரும். இரண்டாவது மாற்றம் திடீர் வாய்ப்பு. நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஒரு சந்திப்பு, ஒரு பரிந்துரை. அது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையில் பெரிய கதவை திறக்கும் சாவி ஆகும். நீ இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படுவாய். அதுதான் அதிசயம். மூன்றாவது மாற்றம் உன் கையில் உறுதியான பலன். அதிசயம் வெறும் உணர்வாக மட்டும் இருக்காது. அது உன் கையில் தெரியும். பணமாக இருக்கலாம். வேலை ஒப்பந்தமாக இருக்கலாம். கடன் குறைவாக இருக்கலாம். குடும்பத்தில் சமாதானமாக இருக்கலாம். நீ கையில் பிடிக்கக்கூடிய மாற்றமே அதிசயம் என்பது வானத்தில் இருந்து விழும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது சூழ்நிலையை திருப்பும் கரம். அது தடை நீக்கும் சக்தி. அது நீ நினைக்காத வழியை திறக்கும் ஞானம். நீ காத்திருக்கும் கதவை நான் இப்போது தொடுகிறேன். இந்த மாதம் உன் வாழ்க்கையில் 3 அடையாளங்கள் தெரியும். முதல், மன அமைதி. முன்பு இருந்த பதட்டம் மெதுவாக குறையும். நீ காரணம் தெரியாமல் அமைதியாக இருப்பாய். அந்த அமைதிதான் மாற்றத்தின் முன்சுடர். பயம் குறையும் போது நம்பிக்கை வளரும். நம்பிக்கை வளரும் போது வாய்ப்புகள் திறக்கும். இரண்டாவது, சிறிய முன்னேற்றம். நீ பெரிய அதிசயத்தை எதிர்பார்த்தாலும் முதலில் சிறிய மாற்றம் தெரியும். ஒரு நல்ல செய்தி, ஒரு உறுதியான பேச்சு, ஒரு உறுதிமொழி. அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது பெரிய கதவுக்கான சாவி. மூன்றாவது, உன் கையில் தெளிவான பலன். இந்த மாதம் வெறும் உணர்வு அல்ல, அது நிஜமான பலன். உன் கையில் பிடிக்கக்கூடிய மாற்றம். வேலை வாய்ப்பு, பணவரவு, கடன் குறைவு, குடும்ப சமாதானம். நீ பார்க்கக்கூடிய, சொல்லக்கூடிய சாட்சி. நீ நினைத்திருக்கலாம், நான் பலமுறை நம்பி ஏமாந்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் சொல்கிறேன், இந்த முறை வேறு. நீ இப்போது தயார் நிலையில் இருக்கிறாய். உன் காத்திருப்பு உன்னை உருவாக்கியது. உன் போராட்டம் உன்னை பலப்படுத்தியது. உன் கண்ணீர் உன் நம்பிக்கையை ஆழமாக்கியது. அதனால் இந்த மாதம் நீ பலனை காணப்போகிறாய். என் பிள்ளையே, உன் வாயில் இருந்து வார்த்தைகள் மாற வேண்டும். எப்போதும் இப்படித்தான் என்று பேசாதே. எனக்கு எதுவும் நடக்காது என்று சொல்லாதே. அதற்கு பதில் பேசு. இந்த மாதம் என் அதிசய மாதம். இந்த மாதம் என் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குகிறது. இந்த மாதம் என் கையில் பலன் வருகிறது. வார்த்தைகள் விதை போன்றவை.
நீ நம்பிக்கையை விதைத்தால் அதிசயம் முளைக்கும். இந்த மாதம் உன் வீட்டில் நல்ல செய்தி ஒலிக்கும். இந்த மாதம் நீ நீண்ட நாள் காத்திருந்த பதிலை பெறுவாய். இந்த மாதம் உன் முயற்சி வீணாகவில்லை என்பதை உணர்வாய். இந்த மாதம் உன் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும். ஒரு நாள் நீ இந்த மாதத்தை நினைத்து சொல்வாய், அந்த மாதம்தான் என் வாழ்க்கை திரும்பியது. அந்த மாதம்தான் நான் அதிசயத்தை அன்பான பிள்ளையே, இந்த மாதம் உன் மனநிலையும் மாறும். முன்பு இருந்த பயம் குறையும். முன்பு இருந்த சந்தேகம் மறையும். முன்பு இருந்த பதட்டம் தளரும். நீ அமைதியாக இருப்பாய். அந்த அமைதிதான் அதிசயத்தின் முன் அறிகுறி. நீ உன் இதயத்தில் இப்படிச் சொல்லு, கர்த்தாவே, இந்த மாதம் என் வாழ்க்கையில் செய். என் கையில் பலன் கொடு. என் காத்திருப்பை நிறைவேற்று. என் தடைகளை நீக்கு. இந்த வார்த்தைகள் உன் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும். நம்பிக்கை உயிர்ப்பித்தால் செயல்கள் மாறும். செயல்கள் மாறினால் பலன் வரும். பலன் வந்தால் நீ சாட்சியாக நிற்பாய். இந்த மாதம் உன் வீட்டில் ஒரு நல்ல செய்தி கேட்கப்படும். இந்த மாதம் உன் கண்ணீருக்கு பதில் வரும். இந்த மாதம் உன் முயற்சிக்கு பலன் வரும். இந்த மாதம் உன் கையில் நிச்சயமான மாற்றம் இருக்கும். நீ இப்போது தளர வேண்டாம். நீ இது கூட நடக்காது என்று சொல்ல வேண்டாம். நீ பேசு, இந்த மாதம் என் அதிசய மாதம். என் அன்பான பிள்ளையே, ஒரு நாள் இந்த மாதத்தை நினைத்து நீ சொல்வாய், அந்த மாதம் என் வாழ்க்கையை திருப்பியது. அந்த மாதம் நான் பார்த்த அதிசயம் என் நம்பிக்கையை பலப்படுத்தியது. நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன், இந்த மாதம் உன் கையில் நன்மை வரும். இந்த மாதம் உன் முயற்சி வெற்றி காணும். இந்த மாதம் உன் பாதை தெளிவாகும். இந்த மாதம் உன் வாழ்க்கையில் திருப்புமுனை உருவாகும். இந்த மாதத்தின் முதல் நாளில் இருந்து நீ ஒரு விஷயத்தை காத்திருக்கிறாய். அது ஒரு பதில். அது ஒரு மாற்றம். அது ஒரு நிச்சயமான பலன். உன் மனதில் பல திட்டங்கள் இருந்தாலும் சூழ்நிலை உன்னை குழப்பியிருக்கலாம். இந்த மாதம் எப்படி போகுமோ என்ற எண்ணம் உன்னை அமைதியாக விடாமல் இருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன், இந்த மாதம் உன் கையில் அதிசயம் நிகழும். நீ இதுவரை பல மாதங்கள் காத்திருக்கிறாய். சில மாதங்கள் ஏமாற்றத்தோடு முடிந்திருக்கலாம். சில மாதங்கள் போராட்டத்தோடு கடந்திருக்கலாம். சில மாதங்களில் அடுத்த மாதம் நல்லது நடக்கும் என்று நம்பியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் வேறுபட்டது. இந்த மாதம் நான் உன் வாழ்க்கையில் செய்கிற வேலை தெளிவாக தெரியும். என் அன்பான பிள்ளையே, நீ இப்போது தளராதே. இன்னும் சில நாட்கள் இருக்கலாம். இன்னும் சில சோதனைகள் இருக்கலாம். ஆனால் முடிவு நல்லது. நான் உன் முன்னே நடக்கிறேன். நான் உன் பின்னால் காக்கிறேன். நான் உன் கையில் பலனை வைக்கிறேன். நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன். இந்த மாதம் உன் பாதை தெளிவாகும். இந்த மாதம் உன் கையில் நன்மை வரும். இந்த மாதம் உன் தடைகள் உடையும். இந்த மாதம் உன் வாழ்க்கையில் திருப்புமுனை உருவாகும். இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து நீ உள்ளுக்குள் ஒரு அமைதியான எதிர்பார்ப்புடன் இருக்கிறாய். ஏதாவது நல்லது நடக்குமா என்ற நம்பிக்கை ஒரு பக்கம். மீண்டும் ஏமாற்றமா என்ற பயம் இன்னொரு பக்கம். கடந்த மாதங்களில் சில விரக்திகள் இருந்திருக்கலாம். சில திட்டங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், இந்த மாதம் வேறுபட்டது. உன் கையில் அதிசயம் நிகழும். நீ நீண்ட நாள் காத்திருந்த ஒரு பதில் இருக்கலாம். அது வேலை ஆகலாம். அது பணம் ஆகலாம். அது கடன் தீர்வு ஆகலாம். அது குடும்பத்தில் சமாதானம் ஆகலாம். நீ இது எப்போது என்று பலமுறை கேட்டிருக்கலாம். இன்று நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், உன் காத்திருப்பு வீணாகவில்லை. இந்த மாதத்தில் ஒரு திருப்புமுனை உன் வாழ்க்கையில் தோன்றும். அதிசயம் எப்போதும் பெரிய சத்தத்தோடு வராது. அது மெதுவாக ஆரம்பிக்கலாம். முதலில் உன் மனதில் அமைதி வரும். முன்பு இருந்த பதட்டம் குறையும். நீ காரணம் தெரியாமல் நம்பிக்கையுடன் இருப்பாய்.
அந்த நம்பிக்கைதான் முதல் அறிகுறி. பிறகு ஒரு சிறிய நல்ல செய்தி வரும். அது ஒரு அழைப்பு ஆகலாம், ஒரு உறுதி ஆகலாம், ஒரு வாய்ப்பு ஆகலாம். அந்த சிறிய முன்னேற்றம் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். என் பிள்ளையே, நீ இப்போது உன் வாயில் இருந்து நம்பிக்கையை பேச வேண்டும். என்னால் முடியாது என்று சொல்லாதே. இது நடக்காது என்று சொல்லாதே. அதற்கு பதில் பேசு. இந்த மாதம் என் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குகிறது. உன் வார்த்தைகள் உன் உள்ளத்தை கட்டும். உன் உள்ளம் வலுவானால் உன் முடிவுகள் தெளிவாகும். தெளிவான முடிவுகள் பலனை உருவாக்கும். இந்த மாதம் உன் கையில் ஒரு நிச்சயமான மாற்றம் இருக்கும். அது பண வரவு ஆகலாம். அது ஒரு உறுதி செய்யப்பட்ட வேலை ஆகலாம். அது ஒரு நல்ல ஒப்பந்தம் ஆகலாம். அது உன் மன அமைதி ஆகலாம். நீ இது தேவன் செய்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி வரும். நீ இப்போது தளர வேண்டாம். இன்னும் சில நாட்கள் இருக்கலாம். இன்னும் சில காத்திருப்பு இருக்கலாம். ஆனால் முடிவு நன்மை. நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன். இந்த மாதம் உன் தடைகள் உடையும். இந்த மாதம் உன் கையில் பலன் வரும். இந்த மாதம் உன் முயற்சி வெற்றி காணும். இந்த மாதம் உன் வாழ்க்கையில் திருப்புமுனை உருவாகும். நீ இந்த மாதத்தை ஒரு கலவையான உணர்வோடு தொடங்கியிருக்கலாம். நம்பிக்கையும் பயமும் சேர்ந்து இருந்திருக்கலாம். இந்த மாதம் நல்லது நடக்குமா என்ற கேள்வி உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். கடந்த நாட்களில் ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். காத்திருப்புகள் நீண்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு உறுதியாய் சொல்கிறேன், இந்த மாதம் உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும். நீ நீண்ட நாள் காத்திருந்த ஒரு பதில் உனக்கு வரும். அது பெரிய சத்தத்தோடு வராமல் இருக்கலாம். அது மெதுவாக ஆரம்பிக்கலாம். முதலில் உன் மனதில் அமைதி வரும். முன்பு இருந்த பதட்டம் குறையும். ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உணர்வு உன் உள்ளத்தில் எழும். அந்த உணர்வே முதல் அறிகுறி. என் பிள்ளையே, நீ இப்போது உன் வாயில் இருந்து நம்பிக்கையை பேச வேண்டும். எப்போதும் இப்படித்தான் என்று சொல்லாதே. எனக்கு நடக்காது என்று சொல்லாதே. அதற்கு பதில் பேசு. இந்த மாதம் என் மாதம். உன் வார்த்தைகள் உன் உள்ளத்தை பலப்படுத்தும். உன் உள்ளம் வலுவானால் உன் முடிவுகள் தெளிவாகும். தெளிவான முடிவுகள் பலனை உருவாக்கும். இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உன் வீட்டில் கேட்கப்படும். ஒரு வாய்ப்பு திறக்கும். ஒரு பிரச்சனை தீர்வு காணும். ஒரு நிதி சுமை தளரும். நீ உன் கையில் உணரக்கூடிய மாற்றம் இருக்கும். நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய், அந்த மாதம் என் வாழ்க்கையை திருப்பியது. நீ இப்போது தளர வேண்டாம். இன்னும் சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை பிடித்துக்கொள். நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன், இந்த மாதம் உன் கையில் அதிசயம் நிகழும். இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் நீ நின்றிருக்கலாம். சில நாட்கள் கடந்துவிட்டது. இன்னும் பெரிய மாற்றம் தெரியவில்லை என்று நினைத்திருக்கலாம். இதே மாதிரி தான் போகுமோ என்ற சந்தேகம் மெதுவாக உன் மனதில் வந்திருக்கலாம். ஆனால் நான் இன்று உனக்கு சொல்கிறேன், முடிவு இன்னும் எழுதப்படவில்லை. இந்த மாதம் இன்னும் முடிவடையவில்லை. உன் அதிசயம் இன்னும் வரவில்லை என்பதே உண்மை. அதிசயம் எப்போதும் மாதத்தின் முதல் நாளில் வராது. சில சமயம் அது கடைசி வாரத்தில் வரும். சில சமயம் எல்லாம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் திடீரென வரும். நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வரும். அதனால் நீ இப்போது நம்பிக்கையை இழக்காதே. நீ பல மாதங்கள் காத்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளவு நாள் என்று நீ கேட்டிருக்கலாம். ஆனால் கேள், உன் காத்திருப்பு வீணாகவில்லை. உன் பொறுமை உன்னை தயாராக்கியது. உன் ஜெபம் வானத்தில் மறைந்து போகவில்லை. அது பதில் பெற தயாராகிறது. இந்த மாதத்தில் 3 விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். முதல், உன் மனதில் தெளிவு வரும். நீ குழப்பமாக இருந்த முடிவுகள் இப்போது தெளிவாக தெரியும். எதை செய்ய வேண்டும், எதை நிறுத்த வேண்டும் என்று புரியும். இரண்டாவது, ஒரு சிறிய நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். அது ஒரு செய்தி ஆகலாம். ஒரு அழைப்பு ஆகலாம்.
ஒரு நிதி உதவி ஆகலாம். ஒரு வாய்ப்பு ஆகலாம். அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிய மாற்றத்தின் தொடக்கம். மூன்றாவது, உன் நம்பிக்கை பலப்படும். நீ தேவன் வேலை செய்கிறார் என்று உணருவாய். அந்த நம்பிக்கை உன்னை தைரியமாக முன்னேற்றும். என் பிள்ளையே, நீ இப்போது பேச வேண்டும். இந்த மாதம் முடிவதற்கு முன் என் அதிசயம் வரும். என் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. நான் வெறுமையாக இல்லை, நான் காத்திருக்கிறேன். உன் வார்த்தைகள் உன் உள்ளத்தை உயிர்ப்பிக்கும். உன் உள்ளம் உயிர்ப்பித்தால் உன் கண்கள் வாய்ப்பை காணும். உன் கண்கள் காணும் போது உன் கைகள் அதை பிடிக்கும். நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன். இந்த மாதம் உன் கையில் ஒரு நல்ல சாட்சி இருக்கும். இந்த மாதம் உன் கண்ணீர் குறையும். இந்த மாதம் உன் மனம் லேசாகும். இந்த மாதம் ஒரு திருப்புமுனை உருவாகும். நான் சொல்கிறேன், உன் கையில் இந்த மாதம் அதிசயம் நிகழும். இன்னும் நம்பிக்கையோடு நிலைத்திரு. இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் செய்து இணைந்து கொள்ளுங்கள். சிறப்பு ஜெபங்களும் பிரத்யேக செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மேலும் சூப்பர் டேங்க்ஸ் மூலம் இந்த சேவையை ஆதரிக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.